வணக்கம் நம்பர்கள். நான் நடிக்கிற கடைசி படம் ஜனநாயகம் சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தாரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் நடிக்கிற கடைசி படம் விஜய் சொன்னான்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கப் போகிறார். எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். அரசியல்வாதி விஜய் அவர்கள் தான் நடிக்கிற கடைசி படம் ஜனநாயகன் சொல்லியிருந்தாரு. அது தேர்தலுக்கு முன்பாக தான் நடிக்கிற கடைசி படம்னு சொல்லிட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கப் போகிறார். இந்த அறிவிப்புக்கு பிறகு, இந்த அறிவிப்பு வெளியிடும் பொழுது விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தார். நடிகர் உண்மை பேசுவார், அரசியல்வாதி பொய்யத்தான் பேசுவார். அது சக்தி வாய்ந்த அரசியல்வாதி என்றால் தன்னுடைய வாழ்நாளில் பேசின பொய்யை எல்லாமே எதிர்காலத்தில் உண்மை என்று எடுத்துரைப்பார், செயல்படுத்துவார். அதே போல அரசியல்வாதி விஜய் அவர்கள் நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், கடைசி படம் ஜனநாயகம் சொன்னது பொய் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அரசியல் எதிரிகளான உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், அடுத்ததாக மோடி, அமித்ஷா இவர்களை எல்லாமே ஒரு அரசியல்வாதி விஜய் என்கிற ஒருவர் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சினிமா என்ற ஒரு அஸ்திரம் தேவைப்படுகிறது. அதனால் தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் சினிமாவில் நடிப்பார் என்று நாம் நம்பிக்கொள்ளலாம். அதே போலவே ஜனநாயகம் படத்திற்கு தடை வாங்க துஷார் மேத்தா அவர்கள் டெல்லியிலிருந்து ஓடோடு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கி கொண்டு போயிருக்கார். இந்த துஷார் மேத்தா யாருன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் 3500 பேர் கொலை செய்யப்பட்டது. 3500 பேர் கொலை செய்யப்பட்டது மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வாதாடி அந்த மும்மூர்த்திகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் தான் இந்த துஷார் மேத்தா அவர்கள். அந்த குஜராத்தில் 3500 பேரை கொலை செய்த மும்மூர்த்திகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோடி, அமித்ஷா, இந்த துஷார் மேத்தா. அப்படிப்பட்ட துஷார் மேத்தா ஜனநாயகம் படத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து தடை வாங்கிட்டு போயிருக்கிறாரு. இது மத்திய அரசுடைய கொள்கை முடிவு. 3500 பேரை கொலை செய்தது மத்திய அரசுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லியிருந்தேன். எப்படி என்று கேட்டால், இந்த கொலையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் யாருமே உயர்நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் தண்டிக்கப்படவில்லை. அப்படி தண்டிக்கப்படாதனால இந்த கொள்கை முடிவு அப்படிங்கிற இந்த அரசியல்வாதிகளுடைய கொள்கையை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மத்திய அரசினுடைய கொள்கை முடிவை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, யார் இந்த துஷார் மேத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசனுடைய, அதாவது ஒட்டுமொத்தமாக 150 கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் மத்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் தான் இந்த துஷார் மேத்தா அவர்கள். அப்படிப்பட்ட துஷார் மேத்தா அவர்கள் ஒரு சினிமாவுக்காக டெல்லியிலிருந்து ஓடோடி வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டு போறாரு. அதே நீதிமன்றம் காலையில் ஜனநாயகம் படத்துக்கு எந்த விதமான தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் செய்ய உத்தரவிடுது. அதே உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி துஷார் மேத்தா வந்து வாதாடியது கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த படத்திற்கு தடை விதிக்கின்றார்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட மனநிலையில மத்திய அரசு இருக்கிறது என்று நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மத்திய அரசு, எப்படிப்பட்ட நீதிபதிகள், எப்படிப்பட்ட நீதிமன்றம் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நன்றாக புரிந்து கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த ஜனநாயகம் எப்படிப்பட்ட சட்டவிரோத குற்றவாளிகள் கையில் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு இந்த ஜனநாயகம் படத்திற்கு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. உயர் நீதிமன்றம் தடை விதிச்சு 4 நாள் கழிச்சு உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வரும் பொழுது உச்ச நீதிமன்றமும் தடை விதித்திருக்கிறது. ஒரு சினிமாவுக்கே ஒரு நிவாரணம் வழங்காத உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்கள் மக்களுடைய சாதாரண பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விடப் போகிறதா? கண்டிப்பாக கிடைக்கப் போவதில்லை. அடுத்ததாக, இந்த ஜனநாயகன் யார்? ஒரு தமிழக அரசியலுக்கு புதிதாக வந்த ஒரு கோமாளி தான் இந்த ஜனநாயகன் அவர்கள். யாரு? நடிகர் விஜய் அவர்கள். சுத்தமான ஒரு பயந்தாங்கொல்லி. கரூர்ல 41 பேரை கொலை செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் 41 பேர் மரணம் அடைந்துட்டாங்க. அவர்களை நீங்க மறுபடியும் பார்க்க போகாதீங்க, போனீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் ஏற்படும், இன்னும் ஏராளமான பேர் மரணம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு விஜயை ஒரு தவறான நோக்கத்தில் அழைத்து செல்கிறது. அதையும் ஏற்றுக்கொண்டு அரசியல்வாதி விஜய் அவர்கள் அந்த தனக்காக வந்து மரணமடைந்த 41 மக்களை சந்திக்காம தன்னுடைய பனையூர் இல்லத்திற்கு திரும்பி சென்றவர் தான்
இந்த பயந்தாங்கொல்லி விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட விஜயை திரும்பி சென்ற பிறகு அதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பயந்தாங்கொல்லி தனக்காக இருந்த மக்களை பார்க்க கூட வராதவன் சொல்லிட்டு கேலி செய்து கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட விஜய் தான் தற்பொழுது ஜனநாயகத்திற்காக எதிர்த்து போராடாமல் மௌனம் காத்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த பயந்தாங்கொல்லி விஜயை சிபிஐ வைத்து மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு பயமுறுத்துகிறது. மீண்டும் மீண்டும் விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குற்றவாளி என்ற போர்வையில் தான் என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கில் விஜயை சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை பயமுறுத்தி விஜயை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அடுத்ததாக ஜனநாயகன் படத்தில் என்ன விதிமீறல் ஏற்பட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, விதிமீறலாம் எதுவுமே கிடையாது. இராணுவத்தினுடைய சின்னம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறெல்லாம் கிடையாது. இதற்கு முன்பு ஏராளமான படங்களில் இதை போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தாலும் ஜனநாயகன் படத்திற்கு மட்டும் தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தமிழகத்தில் இருக்கிறதுனால துஷார் மேத்தாவை இந்த வழக்குக்கு தடை கேட்டு சென்றிருக்கின்றார். இந்த தடைக்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல். விஜயை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி பயப்படும் அப்படிங்கிறது உண்மைதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டிடுறாங்க. அந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு விஜய் தடையாக இருக்கின்றார். புதுசாக கட்சி ஆரம்பிச்சதுனால திராவிட முன்னேற்ற கழகம் மிக எளிதாக தமிழ்நாட்டில் வெற்றி அடைஞ்சிடும். அப்படிப்பட்ட விஜயை தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐ வைத்து பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியமான ஒரு சம்பவம் கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் முக்கியம். அப்படிப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைக்க விஜய் தடையாக இருப்பார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து மொத்தம் 40 எம்பி சீட் இருக்குது. தொடர்ந்து அன்சோல்டாக ஜெயிச்சிட்டு வராங்க. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலும் திமுக கூட்டணி 40 இடத்துல ஜெயிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளும் நேரத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்திற்கு 2029 மீண்டும் ஆட்சி அமைக்க விஜய் தடையாக இருப்பார் அப்படிங்கிற காரணத்தினால ஜனநாயகம் படத்திற்கு தடை விதித்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் சிபிஐ வைத்து விசாரணை என்ற பெயரில் பயமுறுத்திருக்கிறது. அடுத்ததாக ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் நீதிமன்றங்கள் இந்தியாவில் செயல்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் நீதிமன்றமாகட்டும், இந்தியாவில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றமாகட்டும், அனைத்து நீதிமன்றங்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் ஒரு சாதாரண சினிமாவுக்கே சென்னை உயர் நீதிமன்றத்தாலும் டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றத்தாலும் ஒரு நாட்டினுடைய தலைமை நீதிமன்றத்தாலேயே இந்த படத்திற்கு தடை விதிக்கப்பட்டதிலிருந்தே நன்றாக தெரிகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இதற்கு பதிலளிக்கும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல்வாதி விஜய் அவர்கள் மீண்டும் சினிமாவில் நடிப்பார் என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.